வணக்கம். இப்போ ஒரு அலுவலகம் எடுத்துக்கோங்களேன். ஒரு குழு இருக்குது. அந்த குழுவில் ஒரு வேலை இருக்குது. அந்த வேலையை எல்லாருமா சேர்ந்து பண்ணுறாங்க. இப்போது அதை பற்றி பாராட்டுன்றது மேலதிகாரி கொடுக்குறாரு. ஒரு ஆணை கூப்பிட்டு அந்த மேலதிகாரி சொல்கிறாரு, சூப்பராக பண்ணியிருக்கப்பா, இதெல்லாம் உன்னாலதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆணோட மனோபாவம் எப்படி இருக்கும்னா, சார் ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியுமா, இது என்னோட திறமை வெளில வந்திருக்கிறது ஒரே 1% தான், எனக்கு இன்னும் 100% திறமை இருக்குது, இந்த சூழ்நிலைகளால் நான் ரொம்ப கிரேட்டு சார் அப்படின்ற மாதிரி தன்னோட பெருமைகளை ஏற்றுக்கிறதுல அவனுக்கு எந்த விதமான ஒரு ஸ்லேகமும் இருக்காதான், எந்த விதமான ஒரு தயக்கமும் இருக்காதான். கரெக்ட், இந்த பெருமைக்கு உரியவன் நான் அப்படின்ற அந்த மனோபாவம் வெளியில வருமா. ஸோ ஒர்க் பிளேஸ்ல அந்த கிரெடிட்டை எடுத்துக்கிறதுன்றது ஆணுக்கு நேச்சுரலா வருமா. ஆனா அதே ஒர்க் பிளேஸ்ல அதே மேலதிகாரி அதே வேலைக்கு ஒரு பெண்ணை கூப்பிட்டு, அம்மா நீ ரொம்ப நல்லா பண்ணியிருக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா இம்மீடியட்டா அந்த பெண்ணோட மனோபாவம் எப்படி இருக்கும்னா, சார் அப்படிலாம் கிடையாது சார், ஆக்சுவலா நான்லாம் ஒண்ணுமே கிடையாது சார் அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே தாழ்த்திக்கிறது. அதாவது தன்னடக்கம்ன்றது வேற, தாழ்த்திக்கிறதுன்றது வேற. தன்னைத்தானே தாழ்த்திக்கிட்டு நெக்ஸ்ட் நிலையில் என்ன சொல்லுவார்னா, சார் இப்படி நான் பண்ணேன்னா அதுக்கு காரணம் என் ஹஸ்பண்ட் தான் சார், அவர் எனக்கு நல்லா சப்போர்ட் பண்றாரு சார், அதனால தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டையோ இல்லைனா என் ஃபேமிலி சார், இல்லைனா என்னோட அப்பா சார், இல்லைனா என் ஃப்ரெண்ட்ஸ் சார், இல்லைனா என்னோட டீம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்களுக்கான புகழாரத்தை கொடுத்துட்டு தனக்கு தேவையான தனக்கு வேண்டிய அந்த ரெக்கக்னிஷன்ன்றதை அவளுக்கு எடுத்துக்கிற மனோபாவம் கிடையாதான். ஏன்னா இந்த சமுதாயம் அவளுக்கு ஏத்தி வச்சிருக்கிற ஒரு விஷ உணர்ச்சி என்னன்னா, நீ எதுக்குமே லாய்க் இல்ல, அப்படியே நீ பண்ணியானா கூட எங்களால எல்லாம் சேர்ந்துதான் நீ பண்ணிருக்கே தவிர நீ தனியா பண்ணதில்லைன்னு சொல்லிட்டு. இது தப்பான ஒரு குணம். நம்ம அடுத்தவங்களுக்கு கிரெடிட் கொடுக்கலாம், அதுல தப்பே கிடையாது. இன்னைக்கு என்கிட்ட யாராவது கீர்த்தனையா நீங்க ரொம்ப நல்லா பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா கண்டிப்பா நான் கிரெடிட் என்னோட டீமுக்கு தான் கொடுப்பேன். ஆனா அதுக்காக என்ன நான் தாழ்த்திப்பேன்ற ஒரு அர்த்தம் கிடையவே கிடையாது. ஐ டிசர்வ் ஆல் த கிரெடிட் தட் ஐ டூ பிகாஸ் ஐ எம் அ ஹார்ட் ஒர்க்கர். நான் கஷ்டப்படுறேன், அதுக்கான ஒரு ரெகக்னிஷன் எனக்கு வர்றப்போ நான் ஏன் அதை எடுத்துக்க கூடாது. இன்னைக்கு நீங்க இதை பார்த்துட்டு இருக்கிற பெண்கள் ரொம்ப காமனா நம்ம சொல்றோம், ஒரு பெண்ணோட வெற்றிக்கும் பின்னாடி ஒரு ஆண் நின்றுகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட குவெஸ்டன் நிஜமாலுமே கேட்கிறேன், அது ஆண் இருந்தா கூட அந்த சூழ்நிலையை அவங்க சரியா பயன்படுத்திக்கிறதுன்றது அந்த பெண்ணுக்கும் ஈக்குவலா கிரெடிட் இருக்குல்ல. ஸோ எல்லா கிரெடிட்டையும் எதுக்கு தன்னோட வாழ்க்கையில இருக்கிற ஆண்களுக்கு மட்டுமே நம்ம ஏன் கொடுத்துக்கிட்டு இருக்கணும். ஸோ ஒரு தலைமை பண்பை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றப்போ அடுத்தவங்க புகழாரம்ன்றது கொடுக்குறப்போ அதுக்காக நான் அகந்தையா ஆயிடணும்ன்ற அர்த்தம் கிடையாது. ஆனா அதே சமயத்துல என்ன தாழ்த்திக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அந்த புகழாரத்தை ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலையோட நம்ம ஏத்துக்கிறதுல தப்பே கிடையாது. ஆமாங்க, எஸ் ஐ ரியலி ஒர்க் ஹார்ட் ஃபார் இட், ஐ எம் சோ ப்ளீஸ் தட் யூ ஆர் டெல்லிங் மீ திஸ், நீங்க எனக்கு இது சொல்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, என்னோட கஷ்ட உழைப்புகள் ரெகக்னைஸ் பண்ணப்படுதுன்றதுல எனக்கு மகிழ்ச்சி, ஆமா என்னோட ஸ்ட்ரென்த் இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த புகழ்ச்சியை கிரேஸ்ஃபுல்லா ஏத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா அடுத்தவங்களோட மரியாதையும் நம்மளுக்கு கிடைக்கும். சில இடங்கள்ல நம்ம குடும்பத்துக்கு நம்ம கிரெடிட் கொடுக்க வேண்டியதுதான், ஆனா அது எல்லா இடத்துலயும் கொடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஸோ இன்னைய நாள நீங்க கடக்கிறப்போ உங்களோட லைஃப்ல எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு புகழ்ச்சின்றது கொடுக்கப்படுதோ அதை தாராளமா நீங்க ஏத்துக்கோங்க, ஏத்துக்காம இருந்துடாதீங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி ஏன் நம்ம பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இப்போ மேல் மனசுன்னு ஒண்ணு இருக்கு, ஆழ் மனசுன்னு ஒண்ணு இருக்கு. மேல் மனசுன்றது என்னது, இப்போதைக்கு நம்மளோட அனுபவங்கள் அது நம்மளுக்குள்ள ஏற்படுத்தி இருக்கிற தாக்கங்கள்ல இருந்து நம்ம ஃபங்க்ஷன் பண்ற சில விஷயங்கள். ஆனா ஆழ் மனசுன்றது எப்பப்பவோ நடந்த விஷயங்கள், நம்மளோட சின்ன வயசுல ஒரு சம்பவம் நடந்திருக்கலாம், அதுல இருக்கிற உணர்ச்சிகளோட தேக்கங்கள். இதுல தனிப்பட்ட ஒரு நபரோட உணர்ச்சி தேக்கங்கள் மட்டும் இல்ல, நிறைய பேரோட உணர்ச்சி தேக்கங்கள் இருக்கு. ஒரு பெண் மனது அப்படின்றதோட உணர்ச்சி தேக்கங்கள் கூட ஒரு பெண்ணோட மனதுக்குள்ளேயும் தேங்கி இருக்கு அப்படின்னு சொல்றது ஒரு சைக்காலஜி. ஸோ ஒரு பெண்ணுக்கே பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவே அந்த குற்ற உணர்ச்சின்றது ரொம்ப ஜாஸ்தி. எங்கேயாவது சருமம் தெரிஞ்சிச்சுன்னா இம்மீடியட்டாக நம்மளை உனக்கு நடத்த சரியில்லை அப்படின்ற மாதிரியான ஒரு குற்ற உணர்ச்சியை இந்த சமுதாயம் போட்டு போட்டு வளர்க்குது இல்லையா. எல்லா விதத்துலேயுமே நீ அடக்கமா இல்லைன்னா அதுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி, நீ உனக்கு ஒரு ஆபாசமான எண்ணம்
எண்ணங்கள் வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி, அதிகமா சிரிச்சா அதுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி, அடங்காப்பிடாரித்தனமா இருந்தா அதுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி. ஒரு பெண்ணா இருந்தாலே குற்ற உணர்ச்சின்றதை தான் இந்த உலகம் வந்து நம்மளுக்குள்ள துருத்தி வைக்குது. ஸோ அந்த குற்ற உணர்ச்சியோட ஒரு நேச்சுரல் வெளிப்பாடு என்னன்னா, எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம எதுக்காக அதிகமா ஏங்குறோமோ அந்த அரவணைப்பு கிடைக்கிறப்ப கூட ஒருவேளை இந்த அரவணைப்புக்கு நான் வந்து தகுதி இல்லையோ அப்படின்ற அந்த குற்ற உணர்ச்சி வந்து எங்கேயும் வந்து தலை தூக்கி நிக்குது. அந்த குற்ற உணர்ச்சி நம்ம வந்து விழிப்புணர்ச்சியோட இல்லாதப்போ என்ன ஆகும்னா, நம்மளுக்கு தேவையான ஒரு போஷாக்கான மன அனுபவங்களை நம்மளால ஏத்துக்க முடியாது. அதுக்காக தேவை இருக்கும், ஆனா அது வரப்போ நம்மளால ஏத்துக்க முடியாது. நம்ம விழிப்புணர்ச்சியோட இருக்கிறப்போ நான் எதுக்கு இந்த குற்ற உணர்ச்சியை அனுபவிக்கணும், நான் அப்படி என்ன பண்ணேன், ஒண்ணுமே பண்ணல, ஒன்னு நல்லா பண்ணியிருக்கேன், அதுக்கான ஒரு ரெகக்னிஷன் வருது, அப்ப ஏன் நான் எல்லா ஊர் உலகத்தெல்லாம் கூட்டு வந்து முன்னாடி நிறுத்துறேன், ஆமா நான் நல்லா பண்ணேன், ஐ எம் கிரேட் அப்படின்னு சொல்லிக்கிறதுல என்ன ஒரு தப்பு இருக்கு? அடுத்த விஷயம் ஒரு தப்பு பண்ணுவோம், ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம், இதை நம்ம கத்துக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பாடத்தை கத்துக்கிட்டு முன்னாடி போறோம், திருப்பியும் ஒரு புகழ்ச்சி வருது, நான் கிரேட். இதுதானே வாழ்க்கை. ஏன் நம்ம வந்து தப்புல மாத்திரம் அப்படியே தேங்கி போயிடுறோம்? ஏன் நம்மளுக்கு வந்து வர ஒரு நல்ல உணர்ச்சிகளை நம்ம வந்து வரவேற்க மாட்டேன்றோம்? ஸோ இன்னும் ஒரு நாள் உங்களோட வாழ்க்கையில ஒரு நம்மளுக்கு கிடைக்கிற நல்ல உணர்ச்சிகளையும் வரவேற்று எனக்கு எல்லா தகுதிகளும் இருக்கு அப்படின்ற அந்த மனோபாவத்துக்கு நீங்க போகணும்ன்ற ஆசையோட இந்த நிகழ்ச்சியை நான் முடிக்கிறேன். நாளைக்கு திரும்பவும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.